السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. பெருமதிப்பிற்கும் பெருமரியாதைக்கும் உரிய நல்லடியார்களே, அவனுடைய சாந்தியும் சமாதானமும் பற்றாத பெருங்கருணையும் பேரருளும் நம்மள் மகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை இந்த நாள் என்ற வரை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் குறிப்பாக நன்மையை எதிர்பார்த்து குழுமியிருக்கும் நம் அனைவரும் மீதும் உண்டாவதாக என்று கூறி எனது உரையினை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியமிக்கவர்களே, வல்ல ரஹ்மான் நம்மை எல்லாம் படைத்து இவ்வுலகிலே நமக்கு தேவையான அனைத்து வசதி வாய்ப்புகளையும் அருட்கொடைகளையும் நமக்காக அல்லாஹ் தஆலா பரவ செய்து இந்த உலகத்திலே நம்மை வாழச் செய்திருக்கின்றார். அல்ஹம்துலில்லாஹ். அதோடு மட்டுமல்லாமல் இந்த உலகத்திலே நமக்கு ஏராளமான அருட்கொடைகளை கொடுத்து வாழச் செய்வதற்குண்டான அடிப்படை காரணம் என்னவென்றால், நாம் அனைவரும் இறைவனை ஓரிழைப்படுத்தி அவனும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடிப்படையிலே வாழ்வதுதான் நமக்கு இந்த உலகத்திலே வாழ்வதற்குண்டான அடிப்படை காரணம். நாம் இந்த உலகத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடிப்படையிலே அவர்களுடைய இந்த இஸ்லாமிய தூய மார்க்கத்திலே பயணித்து ரசூலுல்லாஹ் நமக்கு கற்றுத்தந்த அனைத்து சுன்னத்தான கடமையான அனைத்து வழக்கங்களையும் சரியான முறையிலே நாம் இந்த உலகத்திலே கடைபிடித்தால் மட்டும்தான் நாளை மறுமையில் சுவனச்சோலைக்குள் நாம் நுழைவதற்குண்டான பாக்கியம் நமக்கு கிடைக்கும். பொதுவாக நம்மளுடைய மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் அதிகமாக நன்மையான காரியங்கள் நல்லறங்களுக்கு அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் நம்மை அதிகமாக ஏவுவார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் பொழுது, நாளை மறுமையில் மீசான் எனும் திராசு கொண்டு வரப்பட்டு ஒவ்வொரு அடியானுடைய நன்மைகளும் தீமைகளும் நாளை மறுமையிலே நிறுத்தப்படும். அப்படி நிறுத்தப்படும் பொழுது எவருடைய நன்மை திராசு அதிகமாக கனமாக இருக்கிறதோ அவர் பொருந்திய நல்வாழ்க்கையிலே அவர் இருப்பார். இப்போ மறுமையில இறைவனுடைய அந்த ஜட்ஜ்மெண்ட், அல்லாஹ்வுடைய விசாரணை எல்லாம் முடிந்ததற்கு பின்பாக ஒரு நிரந்தர சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்று சொன்னால், அந்த வாழ்க்கைக்கு உரித்தானவர் தன்னுடைய நல்லறங்களை அதிகமாக மேம்படுத்தியவராவார் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் நமக்கு அல்லாஹ் தஆலா வாழ்க்கையையும் மரணத்தையும் இந்த உலகத்திலே நமக்கு படைத்து வைத்திருக்கின்றார். அதுக்கு காரணமும் உங்களில் யார் நல்லறம் செய்யக்கூடியவர்கள் என்பதை சோதித்து பார்ப்பதற்காகத்தான் உங்களுக்கு இந்த வாழ்வும் மரணமும் அளிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க அதிகமான நன்மையான காரியங்களை செய்தால்தான் நாளை மறுமையிலே நீங்கள் சுவனத்திற்குள் பிரவேசிக்க முடியும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பல முறை நமக்கு சொல்லியிருக்கிறார். இப்படி நம்மளுடைய மார்க்கம் நன்மையை அதிகமாக சம்பாதிப்பதற்கு அதிகமாக நமக்கு வலியுறுத்துது. ஆனால் அதே சமயம் இந்த ஈமான் விஷயம் இருக்குதுல, அல்லாஹ்வை நம்புகின்ற விஷயம், இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்த அந்த ஈமானுடைய கடமைகள், இறைவனுக்கு மட்டும் தெரிந்த அந்த மறைமுகமான விஷயங்கள், இதை நம்புற விஷயம் இருக்குதுல, இந்த ஈமான் கொள்வது இருக்குதுல, நம்மளுடைய உள்ளத்தோடு இருக்கின்ற அந்த ஈமான் விஷயத்துல நம்மளுடைய மார்க்கம் நமக்கு ஏராளமான நெளிவு சுழிவுகளை நமக்கு கொடுக்குது. உதாரணத்துக்கு சொல்ல போனா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி தான் அன்சாரி
அன்சாரி தோழர்களுக்கு ஒரு நாள் வந்து பயான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பயான் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ரசூலுல்லாஹ் என்ன நினைச்சாலும் தெரியல, எந்திரிச்சு போயிட்டாங்க. பேசிட்டு இருக்கும் போது எந்திரிச்சு போயிட்டாங்க. எந்திரிச்சு போனவங்க எங்க போனாங்கன்னே தெரியல. சஹாபாக்களுக்கெல்லாம் ஒரே பதட்டம். ரசூலுல்லாஹ் வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ளேயே ரசூலுல்லாஹ் எங்கேயோ போயிட்டாங்க, ஒருவேளை எதிரிகள் ஏதாவது பண்ணிட்டாங்களோ அப்படின்னு பயந்து மதீனா முழுக்க தேட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹை தேடி ஒரு இடத்துல தேட போயிருக்கிறாங்க. அப்போ ஒரு தோட்டம் ரசூலுல்லாஹ் இருக்கிற ஒரு தோட்டம் அவர்களுடைய கண்களுக்கு படுது. அந்த தோட்டத்திற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கிறாங்க. அங்க ரசூலுல்லாஹ்வுடைய செருப்பு இருக்குது. அப்போ ரசூலுல்லாஹ் பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே அபூ ஹுரைராவுக்கு நிம்மதி. யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, நீங்க எங்களோட தானே இருந்தீங்க, பயம் பண்ணிட்டு இருந்தீங்களே, திடீர்னு எந்திரிச்சு போயிட்டீங்களே, என்ன விஷயம் அப்படின்றாங்க. அப்ப எனக்கு சில இயற்கை தேவை இருந்துச்சு, அதனாலதான் நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை அபூ ஹுரைரா அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த அருமை தோழரே, உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன், அதை நீங்க நல்ல மனசுல வச்சு பிற மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்ப அபூ ஹுரைரா அவர்களும் பொதுவாக அபூ ஹுரைரா அவருடைய குணமே என்ன, ரசூலுல்லாஹ்விடத்திலிருந்து அதிகமான கல்வியை பெற்றுக்கொண்டு அதை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லணும். இதுதான் அபூ ஹுரைரா அவர்களுக்கு இந்த இஸ்லாத்திற்குள் நுழைவதற்குண்டான மிகப்பெரிய ஆர்வம். இந்த காரணத்துக்காக தான் அவங்க இஸ்லாத்துக்குள்ளே நுழைஞ்சாங்க. அப்ப அபூ ஹுரைரா வந்து ஆர்வமா கேட்கிறாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் ஒருவர் இந்த மார்க்கத்தில் நுழைந்து அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும், அது மட்டுமல்லாமல் மறைமுகமான விஷயங்கள் இருக்குதுல்ல, அதை ஈமான் கொண்டு விட்டாரோ அவர் சுவனவாசி ஆவார் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. உடனே இந்த விஷயத்தை கேட்ட மறுகணமே அபூ ஹுரைரா அவர்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, பொதுவாக நம்மளுடைய மார்க்கம் நன்மைக்கு அதிகமா வலியுறுத்துது, அதிகமா நன்மையை சேவைக்கு சொல்லுது. ஆனா ரசூலுல்லாஹ் இப்ப சொல்றது என்ன, ஈமான் கொண்டுட்டியா அது போதும் உனக்கு, நீ சுவனவாசி அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே. அப்ப இந்த தொழுகை, நோன்பு, சுன்னத்தான கடமைகள், ஜகாத் கொடுக்கிறது, ஹஜ் செய்யறது, இதெல்லாம் தேவையில்லையா அப்படின்னு அபூ ஹுரைரா அவர்களுக்கு தோணுது. ஆனா அந்த ரசூலுல்லாஹ் இடத்துல கேட்க மாட்டாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்கல்ல, ரசூலுல்லாஹ் சொன்னா அது வேத வாக்கு. உடனே அபூ ஹுரைரா அவர்கள் அதை பிற மக்களுக்கு எடுத்து சொல்றதுக்காண்டி தோட்டத்துல இருந்து உரைத்து ஓடுறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்துட்டாங்க. அப்போ முதல்ல ஹத்தாபுடைய மகன் உமர் இடத்துல இருந்து ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு போய் சொல்றாங்க. இதை கேட்ட உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க அப்படின்னா, யா அபூ ஹுரைரா அவர்களே, இந்த செய்தியை உங்களுக்கு யார் சொன்னாங்க? ரசூலுல்லாஹ் தான் சொன்னாங்க. உண்மையிலேயே ரசூலுல்லாஹ் தான் சொன்னாங்களா, இல்ல நீங்களா ஏதாவது கற்பனை செஞ்சுட்டு வந்து இந்த சொல்றீங்களா? மறுபடியும் போய் கேட்டுக்குவாங்க. இப்ப அபூ ஹுரைரா அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பேச்சுக்கு அதிகமா கட்டுப்படுறோம். ரசூலுல்லாஹ்வுடைய நெருங்கிய தோழர்கள்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இரண்டாவது இடம், முதலிடம் அபூபக்கர். உடனே உமர் அவர்கள் சொல்லிட்டாங்க, ஏதுக்கு மறுபடியும் கேட்போம்னு சொல்லி ரசூலுல்லாஹ் வராங்க. மறுபடியும் கேட்கிறாங்க. மறுபடியும் அதே செய்தி தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. உடனே அதையும் கேட்டுட்டு வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிடுறாங்க. இப்போ உமர் அவர்கள் இதை கேட்ட உடனே சரி ரசூலுல்லாஹ் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, ஆனா இருந்தாலும் இதை பிற மக்களுக்கு நீங்க எடுத்து சொல்லாதீங்க. இல்ல உமர் அவர்களே, இதை ரசூலுல்லாஹ்வே எடுத்து சொல்லி இருக்கிறாங்க, என்னை மனனம் செய்ய சொல்லி அதை பிற மக்களுக்கு இதை இந்த தாவாவும் பண்ணணும் அப்படின்னு எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நிச்சயமா நான் செஞ்சுதானே ஆகணும் அப்படின்னு உமர் அவர்கள் சொல்றாங்க. இல்ல இல்ல, இதை நீங்க சொல்லக்கூடாது, இந்த செய்தியை கூட நீங்க சொல்லிடாதீங்க அப்படின்னு உமர் அவர்கள் விடாமுடியா இருக்கிறாங்க. அபூ ஹுரைரா அவர்கள் உடனே உமர் ரலியல்லாஹு தள்ளி விட்டு அவங்க போறாங்க, சொல்றதுக்காக வரது போறாங்க. உமர் அவரை பிடிச்சு உட்கார வைக்கிறாங்க. அப்ப உடனே அபூ ஹுரைரா அவர்கள் கோச்சுக்கிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட வந்துடுறாங்க. யார் ரசூலுல்லாஹ், நீங்க சொன்னீங்க, ஆனா உமர் உங்களுடைய நண்பர் என்ன செய்யறாருன்னா சொல்ல வேணாம்னு தடுக்கிறாரு, என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே ரசூலுல்லாஹ் உமர் அவர்கள் வந்து கேட்கிறாங்க, ஏன் நீங்க தடுக்கிறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ், யார் ஒருவர் ஈமான் கொண்டு விட்டாரோ அவர் சுவனவாசி என்று நீங்கள் சொல்றீங்களே, இந்த செய்தியை மக்கள் கேட்டுட்டாங்கன்னு சொன்னா என்ன நடக்கும்? இப்ப இன்னைக்கு நான் ஒன்று சொல்றேன், ஈமான் கொண்டுட்டீங்களா, உங்களுக்கு எந்த உண்மையான காரியம் தேவை, நீங்க தொழில் தேவை, உங்களுக்கு எது பண்ணல, அடுத்த பயான் வருவோமா, நம்ம அடுத்த சும்மா தொழில் வருவோமா, அடுத்த இசாக்கு உட்காருவீங்களா? இப்போ இந்த மாதிரி ஈமான் கொண்டு விட்டாலே சுவனம் என்றால் அப்ப நன்மையான காரியத்தின் பக்கம் மக்கள் போறதை நிப்பாட்டிடுவாங்க. இதை போய் மக்களிடத்துல சொன்னீங்கன்னு சொன்னா மூமினா இருந்தாலும் போதும் என்ற அந்த மதப்பு வந்துடும் அப்படின்னு உமர்
சொல்கிறார். உடனே ரசூலுல்லாஹ்வுக்கு இது சரின்னு படுது. நீங்க சொல்றது சரிதான், அப்ப இது சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ்வே மூடி வச்சிருக்காங்க. இப்ப இந்த இடத்துல இந்த செய்தி மூலியமாக நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன? ஈமான் என்பது ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான ஒரு அங்கம். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சூரத்துல் பக்ராவிலே சொல்லி காட்டுகின்றார். வைதா கீழலும் அவர்களிடத்திலே காஃபிர்களிடத்திலே கூறப்பட்டார், என்ன கூறப்பட்டார்? ஆமினு கமா ஆமனன் நாஸ், மக்கள்லாம் ஈமான் கொண்டிருக்காங்கல்ல, அதே மாதிரி நீயும் ஈமான் கொண்டா அப்படின்னு அவங்களுக்கு சொல்லப்பட்டால் அவர்கள் சொல்வார்கள், இந்த முட்டாள்கள் ஈமான் கொண்டதை போட்டு நாங்கள் ஈமான் கொள்ளணுமா? சுபஹா, இவர்கள் எல்லாம் மூடர்கள், இந்த மூடர்கள் ஈமான் கொண்டதை போட்டு நாங்கள் ஈமான் கொள்ள மாட்டோம் என்று காஃபிர்கள் சொல்வார்கள். அப்ப இந்த ஈமான் என்பது நாம் எவ்வளவு நன்மைகளை சம்பாதித்தாலும் இந்த ஈமான் என்பது மிக முக்கியமான ஒரு அங்கமாக இருக்குது. நாளை மறுமையிலே இரண்டு மனிதர்கள் வருவார்கள். அல்லாஹ்விடத்திலே வந்து ஒரு மனிதர் ஈமானை அதிகமாக சம்பாதிச்சு வருவார், இன்னொரு மனிதர் அதிகமான நன்மை இருக்காது, அவரிடத்துல ஈமான் வருவாங்க. இந்த நபரிடத்துல அதிகமான நன்மை இருக்கும், ஆனா ஈமான் குறைபாடு, ஈமான் கொஞ்சம் தடுமாறும். அல்லாஹ் நம்ம சொன்ன விஷயங்கள்ல சில விஷயங்களை நம்ம மறந்துருப்பார். உடனே அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? எவருடைய உள்ளத்துல ஈமான் வலுவாக இருக்கிறதோ அவரை சுவனத்துக்கு அனுப்பு. இவருடைய மனசுல ஈமான் இல்லை, நம்ம அதிகமா சம்பாதிச்சிருக்காரு, ஈமான்ல குறைபாடு இருக்கிற இவன் நரகத்துக்கு அனுப்பு. அவருடைய ஒட்டுமொத்த நன்மைகளும் பரப்பப்பட்ட குருதி போல் ஆகிவிடும் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்போ நாம் எவ்வளவுதான் அதிகமான நன்மைகளை சம்பாதித்தாலும் இதை ஈமானுக்கு மிக முக்கியமான ஒரு அங்கத்தை நாம் கொடுக்க வேண்டிய கடமை இருக்கு. நம்மளாம் நடப்போம், ஈமான நம்ம என்ன குறை வச்சுக்கோம்? அல்லாஹ்வை நம்புறோம், 5 வக்த் தொழுகிறோம், அல்லாஹ் சொன்ன எல்லா கடமைகளையும் செய்வோம், எந்த ஒரு கட்டத்திலையுமே ஈமான நமக்கு குறைபாடு இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்தில் ரசூலுல்லாஹ் மரணித்ததற்கு பின்பாக ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தியை பஸ்ரா நாட்டு மக்கள் சில மக்களிடத்தில் போய் சொல்வதற்கு விருப்பப்படுறாங்க. அப்போ அவங்களுக்கு முதல்ல தெரியணும்ல, என்ன செய்யறாங்கன்னா ரசூலுல்லாஹ்விற்கு கூடவே இருந்து ரசூலுல்லாஹ்வோடு பணி செஞ்ச அனஸ் பின் மாலிக் அவரிடத்துல போறாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல வந்து கேட்கிறார், யா அனஸ் அவர்களே, ரசூலுல்லாஹ் ஈமான் குறித்து உங்களுக்கு என்ன சொன்னாங்க? ஒருவன் மூமினாக இருப்பதற்குண்டான அவசியத்தை பற்றி நீங்க சொல்லுங்க அப்படின்றாங்க. இப்போ அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு செய்தியை சொல்றாங்க. ஒரு நாள் ரசூலுல்லாஹ் வந்து எங்களுக்கு மறுமையினுடைய நிகழ்வை எடுத்து சொல்லிட்டு இருந்தாங்க. மறுமை நாளுடைய நிகழ்வு என்ன தெரியுமா? நாளை மறுமையிலே அனைத்து மக்களும் அந்த மஹ்ஷர் மைதானத்தில் ஒன்று கொடுக்கப்படுவார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய முஹம்மதுடைய சமுதாயமான நாம் அதிகமான பேர் நரகவாசிகளாக இருப்போம். ரொம்ப கோடானபடி மக்கள் நரகத்திற்கு குறித்தானவர்களா இருக்கும், ரொம்ப சொற்பமாக சுவனத்துக்குள்ளானவரா இருக்கும். ஏன்னா முதல்ல நமக்கு 7 கொடுக்கப்பட்டோம், 7 கொடுக்கப்பட்ட உடனே நமக்கு தெரிஞ்சிடும் நம்ம சொர்க்கமா நரகமா அப்படின்னு. நம்மளுடைய பாவங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கும். அப்ப நம்மளாம் நரகவாசி. அப்ப நரகவாசி என்ற அந்த பட்டத்தோடு நம்மளுடைய சமுதாயம் அங்க தத்தளிச்சுட்டு இருக்கும். ஒவ்வொரு நபியிடத்திலேயா போய் கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல போவாங்க, யா ஆதம் அவர்களே, யா அபு எங்களுடைய தந்தையே என்று அவர்கள் கேட்பார்கள். முதல்ல ஆதம் இடத்திலிருந்து ஆரம்பிப்பார். உங்களை இறைவன் தன்னுடைய விவசாயத்துல அல்லாஹ் படைச்சார், தன்னுடைய கரத்தாலே அல்லாஹ் உங்களை உருவாக்குறான். நாங்கள்லாம் எங்களுடைய தாய்மார்களுடைய வயிற்றிலிருந்து வந்தோம், ஆனால் ஆதமாகிய நீங்கள் உங்களை அல்லாஹ் தன்னுடைய கையை கொண்டு அல்லாஹ் படைச்சிருக்கிறானே, நீங்க இறைவனிடத்துல எங்களுக்காக நீங்க அல்லாஹ்விடத்துல பரிந்து பேசுங்களேன், பரிந்துரை சொன்னேன். இஸ்பஅலனா ரப்பக, உங்களுடைய ரட்சகரிடத்தில் எங்களுக்காக நீங்கள் பரிந்து பேசுங்கள். அல்லாஹ் தராமா நஹ்னு ஃபீஹி, நாங்கள் என்ன நிலையில இருக்கிறோம், நாங்கள் எவ்வளவு பெரிய கைசேதமான ஒரு நிலைக்கு ஆளாயிருக்கிறோம் என்பதை உங்களுடைய ரப்பிடத்திலே நீங்கள் எடுத்து சொல்லுங்க என்றார். உடனே ஆமான்னு சொல்லிடுவார், என்னால அது முடியாது. ஏன்? அல்லாஹ் தடுத்த மரத்தை நான் நெருங்கி தவறு செஞ்சுட்டேன். அல்லாஹ் அதற்கே எனக்கு என்ன தண்டனை கொடுக்க போறான்னு தெரியல, நீங்க நூஹ் இடத்துல போங்க அப்படின்றார். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல நம்முடைய சமுதாயம் போகும். யா நூஹ் வகான அப்தன் ஷகூரா, நீங்க எப்பேற்பட்டவர், அல்லாஹ்விற்கு மிகவும் நன்றி செலுத்தக்கூடிய அடியார் என்று அல்லாஹ்வே உங்களுக்கு புகழ்ந்து சொல்லி இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நீங்க சொன்னா நிச்சயமா அல்லாஹ் கேட்பான். இஸ்பஅலனா ரப்பக, உங்களுடைய ரட்சகரிடத்திலே எங்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க
பண்ணுங்க அப்படின்றாங்க. அல்லாஹ் எங்களை எது அடைந்தது என்று நீங்க கொஞ்சம் பார்க்க கூடாதா அப்படின்றாங்க. உடனே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சொல்லிடுவார், நான் என்னுடைய வாழ்க்கையிலே வாழும் பொழுது உலக வாழ்க்கையிலேயே என்னுடைய பிரார்த்தனைகளை அனைத்தையுமே என்னுடைய சமுதாயத்தை அழிப்பதற்காக நான் பயன்படுத்தி கேட்பான். அதனால என்னால உங்களை காப்பாற்ற முடியாது, என்னால உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால நீங்க ஹலீலுல்லா இடத்துல செல்லுங்க அப்படின்றார். ஹலீலுல்லாவா யாரு? அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமான, இறைவனுக்கு பிடித்த உற்ற தோழர் என்ற பட்டத்தை வாழ்ந்தவர் யாரு? நபி இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல நம்முடைய சமுதாயம் இப்ராஹிம் நம்ம இடத்துல கேட்போம், இஸ்மாஅலா ரப்பக், உங்களுடைய ரட்சகர் இடத்துல எங்களுக்காக நீங்கள் பரிந்துரை செய்யுங்க, சிபாரிசு பண்ணுங்கன்னு கேட்போம். இப்ராஹிம் நபி சொல்லியிருப்பார், நான் என்னுடைய உலக வாழ்க்கையிலே 3 பொய்களை ஒன்றன் பின் ஒன்றாக நான் சொல்லியிருக்கிறேன். அதனால அந்த பொய்களுக்காக அல்லாஹ் என்ன செய்வான்னு தெரியல, நீங்க வேற நபி இடத்துல போகும், மூசா அவர்களுக்கு போகிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்துல போகும், நான் கொலை செஞ்சிருக்கிறேன் என்னுடைய உலக வாழ்க்கையில, அவங்களால சிந்திச்சிருப்பாங்க, பொய் புரட்டுறாங்க, நான் கொலையே பண்ணியிருக்கிறேன், அதுக்காக அல்லாஹ் என்ன செய்வான்னு தெரியல, ஈசா இடத்துல போவாங்க. ஈசா நபி கையோடு சொல்லுவாங்க, என்னுடைய சீடர்கள் என்னுடைய நபி தோழர்கள் என்னை வணங்குவத அளவுக்கு போயிட்டாங்க, அல்லாஹ் வணங்க சொல்லி நான் உங்களை அழைச்சேன் அப்படின்னா அவர்கள் என்னை அல்லாஹ்வை காட்டிலும் மேல் உயர்த்தி விட்டார்கள், அதற்காக அல்லாஹ் என்ன செய்வான் அப்படின்னு தெரியல, நீங்க முஹம்மது இடத்துல செல்லுங்க அப்படின்னு. அப்போ இறுதியாக அதிகமான பாவங்களை சுமந்து ரசூலுல்லாஹ் இடத்துல வரும், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வரும். இப்போ ரசூலுல்லாஹ் இடத்துல வந்து நம்ம சொல்லுவோம், யா ரசூலல்லாஹ், நீங்க முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவங்க, மற்ற எல்லா நபிமார்களும் ஏதோ ஒரு பாவத்தை சுமந்து இருக்கிறாங்க, ஆனால் உங்களுக்கு எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டுருச்சு, இஸ்மாஅலா ரப்பக், நீங்களாவது எங்களுக்காக சிபாரிசு செய்யுங்க அப்படின்றாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், உலக வாழ்க்கையிலே வாழும் பொழுது லிக்குல்லி நபியின், ஒவ்வொரு நபியுக்குமே அல்லாஹ் தஆலா உலகத்திலே வாழும் பொழுது தஅவத்துன் முஸ்தஜாபா, ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு பிரார்த்தனை வழங்கியிருப்பார். 25 நபிமார்கள் படிச்சிருக்கோம்ல, 25 நபிமார்களுக்குமே அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒரு பிரார்த்தனை வழங்கியிருப்பார். அந்த பிரார்த்தனையை வைத்து இறைவனிடத்திலே அவர்கள் பிரார்த்தனை செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ் தஆலா அந்த சிறப்பு துஆவிற்காக அவர்கள் கேட்ட உடனே அல்லாஹ் தான் கொடுத்துருவான். இந்த மாதிரி தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாயத்தை அழிக்க சொல்லி அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை செஞ்சாங்க, சமுதாயம் அழிஞ்சு போச்சு. அதே மாதிரி சுலைமான் நபி அவங்க கேட்டாங்க, அவருடைய செல்வங்களும் அவருடைய மக்கள் செல்வங்களும் அவருடைய பொருளாதாரம் அதிக லெவல்ல ரொம்ப பெரிய ஒரு கோடீஸ்வராக உலகத்திலேயே போற்றப்படக்கூடிய வகையிலே சுலைமான் நபி அவர்களுடைய செல்வ வளம் அதிகரித்துச்சு, அந்த பிரார்த்தனையினால்தான். இப்படி எல்லா நபிமார்களும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பிரார்த்தனையை பயன்படுத்திட்டாங்க. ஆனால் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், நான் என்னுடைய அந்த ஏற்றுக்கொள்ளத்தக்க அந்த பிரார்த்தனையை என்னுடைய சமுதாயத்திற்காக மறைத்து வந்திருக்கிறேன். எப்படியும் மறுமையிலே என்னுடைய சமுதாயம் பாவங்களை சுமந்து வருவாங்க, அவங்களுக்கு நான் பரிந்துரை செய்ய வேணாம், அந்த பரிந்துரை செய்வதற்காக என்னுடைய பிரார்த்தனையை நான் மறைத்து வைத்திருக்கேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. உங்களுக்கு எவ்வளவோ சோதனை வந்துச்சு, அந்த சோதனை பொழுது கேட்டிருக்கலாம், ஆனால் அப்பொழுதெல்லாம் கேட்காமல் ரசூலுல்லாஹ் நம்மளுடைய நலனுக்காக நம்மளுடைய மறுமை வாழ்க்கைக்காக ரசூலுல்லாஹ் அதை மறைச்சு வைக்கிறாங்க. அப்போ மறுமை நாள்ல நம்ம போய் கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் அல்லாஹ்விடத்துல போவாங்க, யா ரப்பி, என் இறைவா, உம்மத்தி, என்னுடைய சமுதாயத்தை பார், அவர்கள் கை செய்யப்பட்டுள்ளவர்களாக வந்திருக்கிறாங்க, அவர்கள் பாவிகளாக நரகவாசிகளாக இருக்கிறார்கள், அவர்களுக்காக நீ ஏதேனும் கருணை காட்டக்கூடாதா அப்படின்னு அல்லாஹ்விடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார். உடனே அல்லாஹ் தஆலா சொல்கிறார், இத்தனை ஃபஅக்ரிஜ் மின்ஹா மன் கான ஃபீ கல்பிஹி, யாருடைய உள்ளத்திலே மிஸ்கால ஸஈரத்தின் மின் ஈமான், ஒரு கோதுமை அளவிற்கு யாருடைய உள்ளத்தில் ஈமான் இருக்கின்றதோ, அவன் நன்மை செஞ்சிருக்கிறானா தீமை செஞ்சிருக்கிறானா இதெல்லாம் நீங்க பார்க்க வேண்டாம், யாருடைய உள்ளத்திலே ஒரு கோதுமை அளவிற்கு ஈமான் இருக்கிறதோ அவர்களை எல்லாம் நீங்கள் நரகத்திலிருந்து வெளியேற்றுங்க அப்படின்னு நல்லா சொல்றாங்க. அப்பெல்லாம் நடக்கும், கோதுமை அளவுக்கு கூட நமக்கு ஈமான் இல்லாம இருக்குது. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, நம்மளுடைய உள்ளம் நமக்கு தெரியும்ல எவ்வளவு ஈமான் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு. இப்ப கோதுமை அளவுக்கு கூட நம்மளுடைய உள்ளத்துல ஈமான் இருக்காதா? ஈமான் இருக்காது. ஏன்? ரசூலுல்லாஹ் அல்லாஹ் இதை சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சந்தோஷமா நரகத்துக்கு போவாங்க. போய் யாருடைய உள்ளத்துல கோதுமை அளவிற்கு ஈமான் இருக்கிறதோ அவங்களை எல்லாம் ரசூலுல்லாஹ் வெளியேற்றுவாங்க.
சொற்பமான மக்கள் மட்டும் தான் நரகத்துல வெளியேறுவாங்க. ரொம்ப பெரிய அதிகமான அளவுல நரகத்துல இருப்பாங்க நம்மளுடைய சமுதாயம். மறுபடியும் அல்லாஹ்விடத்துல வந்து யா ரப்பி உம்மத்தி அப்படின்றாங்க. அல்லாஹ் மறுபடியும் ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. இந்த ஃபஹரிஸ் மின்ஹா மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால தர்ரத்தின் அவ் ஹர்தலின் மின் ஈமான். கோதுமை அளவுக்கு ஈமான் இல்லையா? சரி, யாருடைய உள்ளத்துல கடுகு அளவு ஈமான் இருக்குதோ, கடுகு கூட வேணாம், கடுகுடைய விதை இருக்கும்ல, அந்த கடுகுடைய விதை அளவிற்கு யாருடைய உள்ளத்துல ஈமான் இருக்கிறதோ அவரை நீங்கள் நரகத்திலிருந்து வெளியேற்றுங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றாங்க. உடனே ரசூலுல்லாஹி அவர்கள் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கோதுமை அளவு தான் இல்லை, கடுகளவா இருக்கும். அதுலயும் அல்லாஹ் கடுகுடைய விதைன்னு வேற சொல்லிட்டாங்கன்னா ரொம்ப ரசூலுல்லாஹ் சந்தோஷப்பட்டு போறாங்க. போய் யாருடைய உள்ளத்துல கடுகளவு ஈமான் இருக்கு ரசூலுல்லாஹ் தேடி தேடி பார்க்கறாங்க. அப்ப சொற்பமான மக்கள் மட்டுமே நரகத்திலிருந்து வெளியேற்றப்படுறாங்க. கடுகுடைய விதை அளவிற்கு கூட ரசூலுல்லாஹ்வுடைய சமுதாயமான நம்முடைய உள்ளத்துல ஈமான் இல்லை. இப்ப மறுபடியும் அல்லாஹ்விடத்துல வந்து கேட்கிறார். மூன்றாவது முறையாக அல்லாஹ்விடத்துல வந்து கேட்கிறார். அப்ப அல்லாஹ் சொல்லிட்டார், இதுதான் நம்ம உங்களுக்கு கடைசி, இதுக்கு மேல எந்த சான்ஸும் கிடையாது, கடைசியா சொல்றேன் கேட்டுக்க. இன்தலிக், நீங்க போங்க. ஃபஹரிஸ் மன் கான ஃபீ கல்பி, எவருடைய உள்ளத்துல அதுனா மிஸ்கால ஹப்பத்தின் ஹர்தலின் மின் ஈமான் ஃபஹரிஜுஹு மின்னா. நரகத்துக்கு போய் எவருடைய உள்ளத்துல கடுகளவும் இல்லை, கடுகுடைய விதையாகவும் இல்லை, அந்த கடுகுடைய விதையை 3 பங்காக போடுது. 3 பங்குல அதுல ஒரே ஒரு பங்கு அளவிற்கு ஈமான் இருக்கும்ல, அந்த நபர்களா பார்த்து நீங்க நரகத்திலிருந்து வெளியேற்றுங்க அப்படின்னு பார்த்தோம். ரசூலுல்லாஹ் இன்னும் ரொம்ப சந்தோஷப்பட்டு போறாங்க. கடவுளுடைய அந்த விதையை 3 பங்கா போட்டு அதுல ஒரு சின்ன பங்கு அளவிற்கு எவருடைய உள்ளத்தில் ஈமான் இருக்குதோ அவரெல்லாம் பார்த்து அல்லாஹ் அப்படியே வழிகட்டி வெளியே எடுக்கிறாங்க. அப்பயும் ரொம்ப சொற்பமான மக்கள் மட்டுமே நரகத்திலிருந்து வெளியேறாங்க. அல்லாஹ்வுக்கு ரொம்ப கவலைப்பட்டு போயிடுறாங்க. அல்லாஹ்விடத்துல இறுதியா வந்து யா அல்லாஹ் உன்னிடத்துல இறுதியா ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் வைக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ்விடத்துல கையேந்தி கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா ரப்பி இதுன எதல்லி ஃபீன, இவர்கள் விஷயத்துல எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடு. கால லா இலாஹ இல்லல்லாஹ், யார் யாரெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று மட்டும் சொல்லி இருக்கிறார்களோ, அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அப்படின்னு கலிமாவை மட்டும் தான் அவன் சொல்லி இருக்கிறான். பேர் தான் முஸ்லிம், அவன் பேர் முகமது, அவன் பேர் அப்துல்லா, அவன் பேர் அப்துல் ரஹ்மான், அவன் பேர் அப்துல் ரஹீம், இதுதான் அவனோட பேரு. ஆனா அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி அவன் வாழ்க்கையில எந்த ஒரு நன்மையுமே செய்யல. ஆனா உன்னை மட்டும் ஈமான் கொண்டிருக்கிறான். அந்த மாதிரியான மனிதர்கள் மட்டும் நான் நரகத்திலிருந்து வெளியேற்றிடுவா அப்படின்னு அல்லாஹ் சொல்ல இறுதியாக கெஞ்சி கேட்கிறாங்க. இப்ப அல்லாஹ் கடைசி என்ன சொல்றான் அப்படின்னா, யா ரப்பி வ இஸ்ஸதி வ ஜலாலி வ கிப்ரியாயி வ அஸமதி லா அஹ்ரஜனி மின்ஹா. நீங்க இந்த விஷயத்தை கேட்கறீங்க, நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இது கூட உங்களுக்கு அனுமதி இருந்துச்சுன்னு சொன்னா என்னுடைய கண்ணியத்திற்கு அது இருக்காதா, என்னுடைய மகத்துவத்திற்கு அது இருக்காதா, என்னுடைய ஆற்றலுக்கு அது இருக்காதா, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அப்படின்னு அல்லாஹ்வே சொல்றான். அல்லாஹ் கோபப்படல அந்த நேரத்துல. இவ்வளவு ரொம்ப இறங்கி வந்து ரசூலுல்லாஹ் கேட்கும்போது கூட அல்லாஹ் கோபப்படாம பதில் சொல்றான். இவ்வளவு வந்து இறங்கி வந்து கேட்கிறீங்களே, என்னுடைய கண்ணியத்திற்கு அது இருக்காதான்னு சொல்லிட்டு இறுதியாக அல்லாஹ்வே தன்னுடைய அரசிலிருந்து எழுந்து நரகத்திற்கு போய் யார் யாரெல்லாம் நரகவாசிகளோ தன்னுடைய கருணை பார்வையை கொண்டு அல்லாஹ் பார்த்து தன்னுடைய கருணைக்கு ஈடாக யார் இருக்கின்றாரோ அந்த அடியார்களாக பார்த்து அல்லாஹ் நரகத்திலிருந்து வெளியேற்றார். அதான் இப்ப இந்த செய்தியின் மூலியமாக நமக்கு கிடைக்கிறது இல்லை, நம்மளுடைய உள்ளத்துல கோதுமை அளவுக்கு கூட ஈமான் இல்லை. அதைத்தான் ரசூலுல்லாஹ் தெள்ள தெளிவா சொல்லிட்டார். கடுகளவும் இல்லை, கடவுளுடைய விதையளவும் இல்லை, கடவுளுடைய விதையை 3 பங்கா போட்டும் அதுல கூட நம்மளுடைய உள்ளத்துல ஈமான் இல்லை என்று ரசூலுல்லாஹ் தெளிவாக சொல்றாங்க. ஆனா நம்மளுடைய உள்ளத்துக்கு தெரியும், இல்ல என்னுடைய உள்ளத்துல ஈமான் இருக்குதுங்க. ரசூலுல்லாஹ் பத்தி யாராவது சொல்லிட்டா நான் ரொம்ப புத்தரிச்சு போயிடுவேன், தொழுகைக்கு நான் கட்டா கட்டியா நேரத்துக்கு வந்து தொழுதுருவேன், நோக்குடைய காலம் வந்துருச்சு சொன்னா பள்ளிவாசலே குடியிருப்பேன். நம்மளுடைய உள்ளம் தோணும், என்ன இவ்வளவு கூட ஈமான் இல்லாம வருகிறோம் அப்படின்னு நம்மளுடைய மனசு தோணும், நம்மளுடைய உள்ளம் உறுத்தும். அதுக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு வழி வச்சிருக்கிறான். நீங்க உண்மையிலேயே ஈமான்தாரிகளா, உண்மையிலேயே உங்களுடைய ஈமான்ல எந்த ஒரு குறையும் இல்லையா, அதற்கு அல்லாஹ் தஆலா ஒரு டெஸ்ட் நமக்கு வைக்கிறான். என்ன டெஸ்ட் தெரியுமா?
அதை அல்லாஹ் திருமறையிலே சொல்லும் பொழுது இன்னமா கான கவுனல் முஃமினீன், மூமின்களுடைய கூற்று இருக்கு தெரியுமா, அவர்களிடத்துல இதாகும் இதத்தாய் ஒரு ரசூல் ஈயாக்கும் பைனகும், உங்களிடத்துல அல்லாஹ் தஆலா யாரையும் வந்து நம்ம ஏதாவது தப்பு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், தவறுல இருக்கிறோம், அப்படி தவறுல இருக்கும் பொழுது நம்ம இடத்துல வந்து நீங்க செய்யறது தவறுங்க, இந்த தவறு வந்து தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு நம்ம இடத்துல வந்து சொல்றாங்க. நமக்கு அந்த தவறுன்னு உணர்ந்துட்டோம், தெரிஞ்சிருச்சு. ஆனால் அதுல இருந்து வெளிப்படாம இருந்தோம்னு சொன்னா நம்மளுடைய உள்ளத்துல ஈமானுடைய கொஞ்சம் குறைபாடு இருக்கிறது. அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னான். உண்மையான மூமின்களுடைய பண்பு என்ன தெரியுமா, அவர்களிடத்துல இதாகவும் இடந்தாய் ரசூல், அல்லாஹ்வின் பக்கமும் அவனுடைய தூதரின் பக்கமும் அழைக்கப்பட்டால் அவர்கள் உடனடியாக சொல்வது என்ன தெரியுமா, ஆவோ சமயனா வாத்தானா, நாங்கள் செவியேற்று விட்டோம், கட்டுப்பட்டு விட்டோம், உடனடியாக அந்த பதில் கொடுத்துருவார். நம்ம ஏதாவது தவறு செய்யணும், அந்த தவறு நம்ம இடத்துல சுட்டி காட்டப்படுது, சுட்டி காட்டப்பட்ட மறுகணமே அதிலிருந்து வெளிவந்தோம் என்றால் நம்மளுடைய உள்ளத்திலே ஈமானில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை. அல்லாஹ்வின் பக்கம் அவனுடைய தூதர் பக்கம் அழைக்கும் போது நம்ம தான் வந்துடுறோமே, செவியேற்று கட்டுப்பட்டு வந்துடுறோமே, அல்லாஹ்வின் தூதருக்கு கட்டுப்படுறதுல எந்த ஒரு குறைபாடும் வைக்கலையே, அவன் நம்மளுடைய உள்ளத்துல ஈமான் வலுவாக இருக்குன்னு அர்த்தம். நம்மளுடைய உள்ளம் தயங்குச்சுன்னு சொன்னார். என்னங்க தப்பு இது, உலக நாட்டு நடப்பு நடக்காதா, யாருதான் பண்ணல இப்படின்னு நம்மளுடைய உள்ளம் ஆயிரவது கூட சொல்லல, உள்ளத்துல நம்ம நினைச்சோன்னு சொன்னா அப்போ நம்மளுடைய உள்ளத்துல ஈமான் இல்லை என்று அர்த்தம். அந்த கோதுமை அளவுக்கு கூட ஈமான் இல்லை என்று அர்த்தம், அந்த கதிர் அளவுக்கு கூட ஈமான் இல்லை என்று அர்த்தம். நன்மையின் பக்கம் நம்மளை அழைக்கிறாங்க, ஆக பாய் தொழுவாங்க, மகனை முடிச்சுட்டு பயான் இருக்குது, இன்ஷால்லா பயான் வந்து காத்து கொடுங்க பாய், இன்ஷால்லா வரேன் பாய் அப்படின்னு நம்மளுடைய உள்ளம் கொஞ்சம் தயங்குது. தொழுது முடிச்சுட்டு பயான்ல உட்காரணுமா, எங்கேயாவது போகணும், நமக்கு வேலை இருக்குது, நாளைக்கு இருக்க வேலை இன்னைக்கே முடிச்சிடலாம் அப்படி பண்ணா பயான் கூப்பிடுறாரு இப்படின்னு நம்ம சொல்லல, ஆயிரம் சொல்ல மாட்டாங்க. உள்ளத்துல அவருக்கு தோணுச்சுன்னு சொன்னா அவருடைய உள்ளத்துல ஈமான் கம்மியா இருக்கு. இப்போ ஈமானை இழந்தவன் நாளை மறுமையினுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை நாசமாக்கி விட்டான். என்னதான் நம்ம எவ்வளவுதான் நன்மைகளை சம்பாதிச்சாலும் ஈமான்ல குறைபாடு இருந்தால் அல்லாஹ் அந்த நன்மை ஏற்றுக்கொள்வானா? அல்லாஹ்வை நம்புகின்ற விஷயத்துல நம்ம குறை வச்சோன்னு சொன்னா அல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்வானா? நமக்கே சக தோழர்கள் இருக்கிறாங்க, நமக்கு கட்டுப்பட்டு நடக்கிறவங்க தான், நம்ம மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை அவர்களுக்கு கொஞ்சம் குறைபாடா இருக்குது. நம்மளை நம்பி எந்த ஒரு பொறுப்பு நமக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா அவர் நமக்கு பிடிக்குமா? அப்ப சாதாரண மனிதர்கள் நமக்கே இந்த எண்ணம் வரும் பொழுது நம்ம எல்லாம் படைத்து பரிபாலித்து நமக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் அனைத்து அருக்குடைகளையும் கொட்டி கொடுத்திருக்கிறாரே, அந்த ரசனுக்கு வராதா? எந்த ஒரு சமுதாயத்திற்கும் கொடுக்காத ஒரு சிறப்பு அந்தஸ்தை எல்லாம் நம்மளுடைய சமுதாயத்துக்கு கொடுத்திருக்கிறார். ரசூலா மஹராஜ் பயணத்திற்கு போயிட்டு வரும் பொழுது ரசூலுல்லாஹி அல்லாஹ் சில சிறப்புகளை கொடுத்தார். அதுல மிக முக்கியமான ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? எந்த சமுதாயத்துக்கும் கொடுக்கப்படாத ஒரு சிறப்பு. எல்லா சமுதாயத்தவர்களும், மூசா நபி சமுதாயமா இருக்கலாம், ஆதம் நபி சமுதாயமா இருக்கலாம், இப்ராஹிம் நபி சமுதாயமா இருக்கலாம், அந்த சமுதாயத்தில் வாழ்ந்த மக்கள் பெரும்பாலும் செய்து விட்டார்கள் என்றார். பெரும்பாலும்னா அல்லாஹ்வை இணைக்கிறதை தாண்டி சில பெரும்பாவங்கள் இருக்கு. பெற்றோருக்கு நோவினை தருவது, சூனியம் வைப்பது, கொலை செய்வது, பொய் சொல்லுவது, பொய் சத்தியம் செய்வது, பொய் சாட்சியம் செய்வது, வட்டி தொழில் செய்வது, கற்பழக்கமுள்ள நல்ல பெண்கள் மீது அவதூறு சொல்வது, கொலை செய்வது, இதெல்லாம் பெரும்பாவங்கள். இந்த பெரும்பாவங்களை மற்ற சமுதாயத்தினர்கள் செஞ்சாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு எந்த மன்னிப்பும் கிடையாது. அவங்களுக்கு கண்டிப்பா நரகம் இருக்குது. நரகத்துல வேதனை அனுபவிச்சதற்கு முன்பாக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு அனுப்புவான். நம்மளுடைய சமுதாயத்துக்கு கிடையாது. அல்லாஹ் நீங்க பெரும்பாலுமே செஞ்சிருந்தாலும் இணை கற்பிக்கலையா, அல்லாஹ் இணை கற்பிக்காம இருக்கிறியா, அது போதும். கொலையே செஞ்சிருக்க, விபச்சாரமே செஞ்சிருக்க, நீ இருந்தாலும் அல்லாஹ் உங்களுடைய ஈமானை பார்த்து சுவனத்துக்கு அல்லாஹ் அனுப்புவான். அப்ப நாம் பெரும்பாலும் செய்தாலும் நம்மளுடைய உள்ளத்திலே ஈமான் இருந்தால் அது நம்மை அவ்வளவு பெரிய கொடிய நரகத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய மிக முக்கியமான ஒரு கேடயமாக இருக்கிறது என்பதை நாம் உளமாக புரிந்து கொள்ளணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில ரசூலுல்லாஹை தன்னுடைய புறக்கண்ணால பார்த்து அவர்கள் உள்ளத்தோடு ஈமானை அவர்கள் வளர்த்து கொண்டார்கள். ரசூலுல்லாஹ் எந்த ஒரு கட்டத்திலையும் எதையும் செய்ய சொன்னாலும்
உடனடியாக அதற்கு செவி சாய்ப்பவர்கள் நபித்தோழர்கள். மதீனாவுக்கு வந்த புதுசுல அந்த சஹாபாக்கள் இடத்துல இருந்து ஒரு தீய பண்புகள்ல ஒரு பண்பு தான் மது அருந்துவது. இந்த மது அருந்துவது அன்றைய காலகட்டத்துல டீ காஃபி மாதிரி. இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு யாராவது விருந்தாளி வந்தாங்கன்னு சொன்னா டீ காஃபி கொடுப்போம், இல்லைன்னா ஜூஸ் கொடுப்போம். ஆனா அன்றைய காலகட்டத்துல மதுவும் கொடுப்பாங்க. விருந்தாளி யாராவது வந்துட்டாங்க சொன்னா மதுவை ஊற்றி கொடுப்பாங்க. அப்ப அன்றைக்கு ஒரு நாள் சஹாபாக்கள் தங்களுடைய வீட்டாருக்கு வந்து ஒரு நபித்தோழர் தன்னுடைய வீட்டாருக்கு வந்து ஒரு விருந்தாளிக்கு மதுவை ஊற்றி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. எங்க இருந்தோ ஒரு நபித்தோழருடைய சத்தம் கேட்குது. அல்லாஹ் முழுமையாக மதுவை தடை செய்து விட்டான் என்ற சத்தம் கேட்குது. விருந்தாளி அப்பதான் தன்னுடைய கையில இருந்து அந்த கோப்பையை வச்சு குடிக்க போறார். உடனே அந்த நபித்தோழர் அதை தட்டி விடுறாங்க, கீழே கொட்டிருக்கு. விருந்தாளி உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர் குடிக்க போறாரு. அவர் குடிக்கிறத தட்டி விட்டான்னு சொன்னா இந்த காலகட்டத்துல எப்படி நடப்பாங்க, எவ்வளவு கோபப்படுவாங்க. உடனே அந்த நபித்தோழர் சொல்றாரு, அல்லாஹ் இதை தடுத்துட்டான், இது இனிமேல் நமக்கு ஹராம். உடனடியாக அதை செயல்படுத்துவார். இதுதான் நபித்தோழர். அவர்களுடைய உள்ளத்தில் உள்ள ஈமானை நம்மளுடைய உள்ளத்தில் உள்ள ஈமானையும் கொஞ்சம் உரசி பார்த்து நீங்கள் சிந்திச்சு பாருங்க. உடனடியாக செயல்படுத்தியவர்கள் தான் நபித்தோழர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பலமுறை தன்னுடைய நபித்தோழர்களுக்கு சொன்ன செய்தி, நபித்தோழர்களே, நான் உங்களுக்கு ஏதேனும் ஒரு விஷயத்தை ஏவினேன்னு சொன்னா, நீங்க இதை செய்யன்னு சொன்னா முடிஞ்ச அளவுக்கு செய்ய பாருங்க. அதுவே உங்களை ஏதேனும் ஒரு விஷயத்தை விட்டு தடுத்தேன் என்று சொன்னால் அதனுடைய எல்லை புறத்துக்கு கூட நீங்க நிற்காதீங்க, அதனுடைய பார்டருக்கு கூட நீங்க போயிடாதீங்க, முற்றிலுமாக அதிலிருந்து விலகி விடுங்கள். என்னதான் நன்மையை சம்பாதிக்கிறதுக்கு வந்து காலம் இருக்கும். அல்லாஹ் இவ்வளவு பெரிய உண்மையான காரியத்தை செய்ய சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா முடிந்த அளவிற்கு நம்ம செய்ய பார்க்கணும். முடியலையா பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு தீமையை விட்டு நம்மை தடுக்கிறார்கள் என்றால் உடனடியாக அந்த தீமையிலிருந்து மீண்டு வருவதுதான் இறைவனுக்கும் இறைமுதல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நாம் கொடுக்கின்ற கண்ணியத்திற்கு, நாம் உள்ளத்தில் வைத்திருக்கக்கூடிய ஈமானிற்கு மிக முக்கியமான ஒரு தகுதி என்பதை நாம் எந்த ஒரு கட்டத்திலையும் மறந்துவிடக்கூடாது. பத்ர் யுத்தத்திற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சில மசூராவை வச்சாங்க. பத்ர் யுத்தம்ன்றது ரசூலுல்லாஹ் சந்திச்சதுல மிக மிக முக்கியமான ஒரு முதல் போர். அது முன்பாக மக்காவாசிகளும் சரி மதீனாவாசிகளும் சரி போர்னா உங்களுக்கு என்னன்னே தெரியாது. அப்ப ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா அன்சாரி தோழர்கள் மதீனாவாசிகள், இந்த பக்கம் பார்த்தா மக்காவாசிகள். உமர் அவர்கள் உட்கார்ந்து இருக்காங்க, அபூபக்கர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த மாதிரி மக்காவில இருந்து யாரா வந்திருக்காங்களோ அவங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சில உபதேசம் கேட்கிறாங்க. நாம போர் புரிய போறோம், போருக்கு நீங்க என்னென்ன வியூவங்கள்லாம் சொல்லுங்க, அந்த வியூவங்களை நம்ம கட்டமைப்போம் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அப்போ அபூபக்கர் அவர்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமான நபித்தோழர். அபூபக்கர் என்ன சொன்னாலும் ரசூலுல்லாஹ் கேட்பாங்க. அபூபக்கர் அவர்கள் ஒரு உபதேசம் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் நம்ம இந்த மாதிரி எல்லாம் நம்ம வியூகம் பார்ப்போம், எப்படியா இந்த போர்க்காலத்தை நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அபூபக்கர் அவர்கள் ஒரு யோசனை சொல்றாங்க. உடனே ரசூலுல்லாஹ் அதை தட்டி கழிச்சுக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு யோசனை சொல்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய யோசனை ரசூலுல்லாஹ் தட்டி கழிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமான நெருக்கமான நபித்தோழர்கள் ரெண்டு பேர். அவருடைய உபதேசத்தை ரசூலுல்லாஹ் தட்டி கழிச்சுட்டு அன்சாரி தோழர்கள் பக்கம் திரும்புறாங்க. இப்போ அன்சாரிக்கு இதை முடிஞ்சு கொண்டு சஅத் பின் உபாதா அவர்கள் எந்திரிக்கிறாங்க. இவங்க ஒரு நபித்தோழர் தான், இவர்கள் அன்சாரி தோழர். அப்போ இவர் எந்திரிச்சு என்ன சொல்றாரு அப்படின்னா, யார் சொல்லலாம், நீங்க எங்களுடைய யோசனைக்கு தான் நீங்க எதிர்பார்க்கிறீங்கன்னு தெரியுது. நாங்க என்ன செய்யறது, எங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் போர்க்களத்தையே நாங்க சந்திச்சதில்லை. எங்களுடைய தொழிலை என்னன்னா விவசாயம் செய்வது தான். விவசாயத்திலே நாங்க புறத்தை வளர்ந்துட்டோம். அதனால போர்க்களம் எங்களுக்கு புதுசு. இருந்தாலும் இறைவனுக்காக எங்களுடைய உயிரை கொடுப்பதற்கு நாங்கள் சற்று பின்வாங்க பார்ப்போம். நீங்கள் ஏதேனும் ஒரு கட்டளையிட்டீர்கள் என்று சொன்னார். காரணத்துக்கு சொல்லப்போனா, நீங்கள் எங்களுடைய குதிரைகளை கடலுக்குள் செலுத்துங்கள் என்று சொன்னாலும் அதற்கு நாங்கள் கட்டுப்படுவோம். அல்லது எங்களுடைய குதிரை படையை மர்மல் இமான் என்று சொல்லக்கூடிய இந்த ஊர்ல இருந்து ரொம்ப தொலைதூரத்துல இருக்கு, அது வரைக்கும் நீங்க உண்ணாம தூங்காம தண்ணி குடிக்காம நீங்க போக சொன்னாலும் அதற்கும் நாங்கள் தயாரா இருக்கிறோம். எந்த ஒரு கட்டத்திலையும் உங்களுடைய கட்டளைக்கு நாங்கள் மாறு செய்ய மாட்டோம் என்று சஅத் பின் உபாதா அவர்கள் சொல்லியிருக்கிறார். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு திட்டம் வரும். எப்படி இந்த போர்க்களத்திலே அல்லாஹ் நம்மளுடைய நபித்தோழர்களை வைத்து நமக்கு வெற்றியை கொடுத்துருவான் என்ற அந்த எண்ணமும் அந்த தைரியமும் ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்திற்கு வரும்.
இப்ப நான் இந்த செய்தியிலிருந்து பெற வேண்டிய படிப்படை இல்லை. எந்த ஒரு கட்டத்திலையும் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைக்கும் நாம் மாறு செய்யாமல் இருந்தால்தான் நம்மளுடைய ஈமானுக்கு நாம் மதிப்பளிக்கிறோம் என்ற அர்த்தம். நம்மளுடைய உள்ளத்திலே ஈமான் வலுவாக இருக்கிறது என்ற அர்த்தம். அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் நாம் என்றைக்கு கட்டுப்பட மறுக்கின்றோமோ, ஹதீஸ்கள்ல படிக்கின்ற ஹதீஸ்கள்ல நமக்கு ஏவப்படுகின்ற விஷயத்தை என்றைக்கு நாம் மறந்து நம்மளுடைய மனம் போல பொருட்களை போகின்றோமோ, அந்த நேரத்துல நம்ம முடிவு செஞ்சிருக்கோம் நம்மளுடைய உள்ளத்துல ஈமான் இல்லை, ஈமான் மறந்து போச்சு, இனிமே நமக்கு நம்ம செஞ்சு எந்த பிரயோஜனமும் இல்லை என்ற அந்த மனநிலைமைக்கு நம்ம வந்துடணும். நம்மளுடைய மனசை உடனடியாக அதை சீர்திருத்துவதற்குண்டான வேலையில நம்ம இறங்கிறோம். நம்மை நோக்கி யாராவது நம்ம செய்யக்கூடிய தீமையான காரியங்களை திருத்த நமக்கு முயற்சி செய்யறாங்க, உடனடியாக அதுக்கு நம்ம கட்டுப்படணும். யாரோ ஒருத்தர் வந்து பேசுறாரு, ரசூலா அது தடுத்திருக்காங்கல்ல, இதை நீங்க செய்யலாமா அப்படின்னு கேட்கிறாங்க. உடனடியாக ரசூலாவை சொல்லிட்டாங்களா, அதுல இருந்து நான் விளையிறேன், இந்த மனநிலைக்கு வந்துடணும். அப்படி நாம் வராமல் நம்மளுடைய உள்ளம் தயங்கி விட்டாலே நம்ம மாறு கூட செய்யலங்க, எல்லாரும் கேட்க முடியாது போப்பா அப்படின்னு நம்ம சொல்லல. ஆனால் நம்மளுடைய உள்ளத்துல அந்த சின்ன தயக்கம் வருது, அந்த தயக்கம் ஒன்று சொல்லிடும், உன்னுடைய உள்ளத்துல ஈமான் இல்லை அப்படின்னு. எனவே இந்த ஈமான் என்பது நாம் எவ்வளவுதான் நன்மைகளை சம்பாதித்தாலும் இந்த ஈமான் இருந்தால் மட்டும்தான் சுவனத்திற்குள் நம்மளால் நுழைய முடியும் என்பதை நாம் உளமாற நம்மளுடைய மனதோடு உரசி பார்த்து அதை பதிய வைத்துக் கொண்டு இன்ஷா அல்லாஹ் வருகின்ற காலங்களில் ஈமானோடு சேர்த்து அதிகமான நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய நன்மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கூறி எனது உரையினை முடித்துக் கொள்கிறேன். ஆகிற தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.